எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். பீகார்ல எதிர்பாராத ஒரு வெற்றி பாஜக கைப்பற்றி இருக்கு. ஒரு டபுள் என்ஜின் சர்க்காரை இப்போ அங்க நிலைநிறுத்தி இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க பீகாருடைய வெற்றியை? இவ்வளவு ஒரு அமோக வெற்றியை கண்டிப்பா எதிர்பார்க்கல சார். இது நிச்சயமா எதிர்பாராத வெற்றி. கருத்து கணிப்பு எல்லாம் மீறிய வெற்றி. 122 இடங்கள் அதிகபட்சமா வாங்கும்னு கருத்து கணிப்புகள் சொன்ன நேரத்துல இது 200 டச் பண்ணி இருக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் எல்லா விதமான ஒரு என்ன சொல்றது தப்பாட்டங்களும் ஆடப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. எஸ்ஐஆர் விடுங்க, எஸ்ஐஆர் விஷயம் ஒரு காரணம் தான். ஆனால் தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு 10 நாள் முன்னாடியே 1.25 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய். என்னையா கன்டினியூ பண்றீங்க? தேர்தல் அறிவிச்சு யாருக்கும் பணம் கொடுக்க கூடாதுன்னா இல்ல இதெல்லாம் ஆன்கோயிங் ஸ்கீமா. ஆன்கோயிங் ஸ்கீம்னா எப்ப வேணா பணம் கொடுக்கலாம். அப்போ பணத்தையும் கொடுத்துட்டு நீ தாமரைக்கு ஓட்டு போடு, நீ ஜேடியூக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பணத்தையும் கொடுத்துட்டு அப்போ அந்த பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? 10,000 ரூபான்றது ஒரு கிராமத்து பெண்ணுடைய வாழ்க்கையில சாதாரண விஷயம் இல்லை சார். அது ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்போ நீங்க 1.25 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் சாதாரண விஷயமா? அது தவிர ப்ராமிஸ் வேற. முதியோர் பென்ஷனை நான் 400 ரூபாயிலேருந்து 1,000 ரூபாய்க்குவேன். அப்புறம் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். இந்த மாதிரி பல விஷயம். 125 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா கொடுப்போம். அப்புறம் காலை உணவு போடுவோம். இங்க தமிழ்நாடு மாதிரி காலை உணவு போடுவோம் பள்ளி சிறுவர்களுக்கு. இப்படி பல விஷயங்கள். ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கு பெண்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கு. ஏன்னா அவர் மதுவிலக்கு அங்க கொண்டு வந்தாரு. சாராயத்தெல்லாம் ஒழிச்சாரு. அது தவிர பஞ்சாயத்துல 50% பெண்களுக்கு இடம் கொடுத்தாரு. அது தவிர காவல்துறையில பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாரு. அது தவிர சுய உதவி குழுக்களை உருவாக்கினாரு. அது மாதிரி அது தவிர ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாரு. அதனால பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்போ இந்த 10,000 ரூபாய் கொடுத்த உடனே ஒட்டுமொத்த பெண்கள் வாக்கியும் அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. அது தவிர இந்த கீழ் லெவல்ல பாஜக 20 வருஷம் ஆண்டு இந்த நிதிஷ்குமார் மேல ஒரு சலிப்பு இருந்தா கூட மக்கள் அந்த பிஜேபி பண்ண ஒர்க்குனால அந்த சலிப்பை மறந்துட்டாங்க. அந்த சலித்து போன அந்த நிதிஷ்குமாரோட முகத்தை ரெஃப்ரெஷ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட களப்பணி. பிஜேபி கீழ் லெவல்ல வாக்குச்சாவடியில கீழ் லெவல்ல ஒர்க் பண்ணது நிதிஷ்குமாருக்கு ரொம்ப அட்வான்டேஜா போச்சு. எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு கீழே வாக்குச்சாவடி லெவல்ல ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. அவங்க என்ன நினைச்சாங்க? மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. எப்படி இப்ப எடப்பாடி சொல்றாரு பாத்தீங்களா, திமுக பிடிக்கலன்னா எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாருல, அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க. மக்கள் 20 வருஷம் நிதிஷ்குமார் ஆட்சியை மக்கள் சலித்து போயிட்டாங்க. மக்கள் எப்படியும் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. இளைஞரான தேஜஸ்விக்கு ஓட்டு போடுவாங்க. தேஜஸ்வி என்ன பண்ணாரு? அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுப்பேன், 20 மாசத்துல கொடுப்பேன் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணார். பீகார்ல 5 வருஷமா பாஜக ஆண்டு இருக்காங்க. நடுவில் ஆர்ஜேடியோட நிதிஷ்குமார் சேர்ந்துட்டு மறுபடியும் வந்துட்டார். அப்படி இருக்கும்போது பீகார்ல அதுக்கு முன்னாடி பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி நடத்திருக்காரு. ஆனா பீகார்ல எந்த விதமான தொழிற்சாலை வாய்ப்புகள்லாம் கிடையாது. பீகார்ல 3 கோடி குடும்பத்துல பீகார்ல இருக்கிற 3 கோடி குடும்பங்கள்ல 3 குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துல இருந்து வெளி மாநிலங்கள்ல போய் வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பத்துல இருந்து ஆண்கள் வெளியில போய் வேலை செய்யறாங்க வெளி மாநிலங்கள்ல. அங்க வேலை வாய்ப்புகள் கிடையாது. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, கிராஜுவேட் ஆயிருக்காங்க. எல்லாருமே போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணிட்டு ரயில்வே சர்வீஸ் கமிஷன், பேங்கிங் சர்வீஸ் கமிஷன், சிவில் சர்வீஸ்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் இளைஞர்கள் என்ன பண்றாங்க? கார்பெண்டரு, கொத்தனாரு, மேஸ்திரி அது இதுன்ட்டு வெளியூர்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க லோக்கல்ல வேலை வாய்ப்புகள் கிடையாது. அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் கிடையாது. இதெல்லாம் பாஜக அங்க எதுவுமே கொண்டு வரல. இப்ப கேட்டா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ன்றாங்க. இப்போ இத்தனை நாள் டபுள் இன்ஜின் தானே இருந்தது, என்ன பண்ணீங்க? போன பட்ஜெட்ல 26,000 கோடி ஒதுக்கினீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? பீகார ஒண்ணுமே பண்ணலையே. அங்க இந்துத்துவா எடுபடாது. பாஜக சொல்ற இந்துத்துவா அங்க எடுபடாது. அது பீகார் வித்தியாசமான பூமி. அதனால ஜேடியூவை பிடிச்சிட்டு ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சியில இறங்கிட்டாங்க. அங்க சோசியலிஸ்ட் பூமி. அது சமூக நீதிக்கான பூமி. அங்க மக்கள் படிப்பறிவு இல்லாத இருக்கலாம், ஆனா இந்துத்துவா விஷயத்தை அவங்க ஆதரிக்கிற மாதிரி இல்லை. அதனாலதான் மத்திய பிரதேஷ், குஜராத், உத்தரப்பிரதேசம் எல்லாம் இந்துத்துவா ஈடுபடும். பாஜகவோட இந்துத்துவா மத ரீதியா மக்களை பிளக்க முடியும். ஆனா குஜராத்ல பீகார்ல அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அதனால ஓட்டு போடாதவங்களை நீக்கிறதுக்கான முயற்சியை எஸ்ஐஆர் மூலமா எடுத்தாங்க. அதுல எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் பர்டிகுலர்ஸ் கொடுத்தாதான் நமக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி பலவிதமான ரீசன்ஸ்னால ஆர்ஜேடி காங்கிரஸ் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணிருக்கலாம், முதல்ல இருந்தே ஒர்க் பண்ணிருக்கலாம். அவங்களுக்குள்ள அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதில் லேட் ஆச்சு. ராகுல் காந்தி இன்னும் நல்லா இறங்கி கீழே நிறைய நாள் வேலை செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த 10,000 ரூபாய் தான் முக்கியம். 1.25 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய். நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே பெண்கள்கிட்ட இருக்கிற நல்ல பேரு. அதே மாதிரி பாஜக கீழே செய்த கிரவுண்ட் லெவல் ஒர்க், பூத் செஞ்ச ஒர்க். 10,000 ரூபாய் முக்கியம்னு சொல்றேங்க. அந்த விமர்சனத்தை பாஜகவினர் தமிழ்நாட்டு மேல தூக்கி போடுறாங்க சார். இங்க மட்டும் 10 மாதத்துக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை
மீதமுள்ளவருக்கும் கொடுக்குறாரு ஸ்டாலின், அப்ப அதுவும் வந்து அரசியலுக்கு தானே அப்படி சொல்றாங்க. அது எப்படி சார் பாக்க? ஏங்க கட்சிக்காரன் வந்து மக்களுக்கு கொடுத்தா அது லஞ்சம், ஓட்டுக்கான லஞ்சம். ஆனா நீ அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்தா அது திட்டமா அது? அதுவும் தேர்தல் நெருங்கிறதுக்கு 10 நாள் முன்னாடி தான் எடுப்பீங்களா? அதுவும் தேர்தல் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண கொடுப்பீங்களா? தேர்தல் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு பணம் கொடுக்குறீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு தேர்தல் கமிஷனும் ஒத்து ஊதுதே சார். அதுக்கு ஜாலரா தட்டுதே சார் தேர்தல் கமிஷனும். நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற ஸ்கீமுக்கும் தேர்தலுக்கு முன்னாடி 10,000 கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஓட்டுக்கான லஞ்சம் மாதிரி தான் இது கருதப்படுவது. ஆக்சுவலா மாசம் 10,000 அது குடும்பத்துக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கு? இந்த 10,000 உபயோகமா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா நீங்க கொடுக்குற நேரம் என்ன? ஆக்சுவலா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க, ஒரு வருஷமா. அப்ப முதல்ல கொடுக்குறது தானே, ஏன் கடைசி நேரத்துல கொடுக்குறீங்க? அப்ப இந்த 10,000 ரூபாய் கொடுத்துதான் ஓட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அதனால இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. இதுல நிச்சயமா நம்ம வந்து மோடி அவர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்ம பாராட்டி தான் ஆகணும். மை ஃபார்முலாவை, MY ஃபார்முலாவை நான் இதுல ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணா அது ஒர்க் ஆகிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அதை எப்படி சார் பார்க்க முடியுது? MY ஃபார்முலான்னா அது இளைஞர்கள் பெண்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இளைஞர்கள் பெண்கள் வாக்குகளை எடுத்திருக்கிறதா சொல்றாரு. ஆக்சுவலா அந்த இளைஞர்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு? பீகார்ல இன்னைக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? பீகார்ல இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வேலை வாய்ப்புகளே இல்லையா ஆக்சுவலா? அதனால தான் அந்த இளைஞர்கள் வெளியில போயிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லை சார், அவங்க ஜாதி கூட்டணி கரெக்டா அமைஞ்சு போச்சு சார். பாஜகவோட ஜாதிகள் உயர் ஜாதி ஓட்டு கரெக்டா போயிருக்கு. பூவிகார், ராஜ்புத்து, பிராமின்ஸ், கத்தியவாறு ஓட்டெல்லாம் கரெக்டா போயிருக்கு. அதை வந்து பிரசாந்த் கிஷோர் பிரிப்பாங்க பார்த்தாங்க, அவர் பிரிக்க முடியல அவரால். அது கரெக்டா போயிருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு, ரொம்பவும் மிக மிக பிற்பட்டவர்கள், அந்த ஓட்டை நிதிஷ்குமார் கரெக்டா சேர்த்து வச்சிருந்தாரு, அந்த ஓட்டை வாங்கியிருக்காங்க. சிராஜ் பாஸ்வானோட பட்டியலின மக்கள் 20% இருக்காங்க, அந்த ஓட்டை வாங்கினாங்க. ஜஸ்ட் கூட்டுங்களேன், 15% உயர் ஜாதி, 36% EBC, 46-56%. இவங்க ஒரு 14-15% யாரு உயர் ஜாதி. மொத்தம் எவ்வளோ? 70% ஓட்டை டார்கெட் பண்ணாங்க இந்த 3 பேர் சேர்ந்து. அது வெற்றி பெற்றிருக்கு. அந்த ஜாதிகள்லாம் கரெக்டா ஓட்டு போட்டிருக்காங்க, கரெக்டா வெற்றி பெற்றாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தது, அந்த ஜாதிகளோட கூட்டணி ஒழுங்கா அமைஞ்சது, இதெல்லாம் தான் காரணம். இவங்களுக்கு வந்து RJD காங்கிரஸுக்கு வந்து வெறும் முஸ்லீம் ஓட்டும், யாதவ் ஓட்டும், அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு அந்த விஐபி பார்ட்டியோட அந்த ஓட்டும் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த முஸ்லீம் ஓட்லயே ஓவைசி இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் தனியா போட்டு போயிட்டாரு அவர் கொஞ்சம். அதனால அதுவும் போச்சு, RJDக்கு வர ஓட்டு அதுவும் போச்சு. ஆனா அவங்க ஓட்டு கரெக்டா, இந்த 3 ஜாதி கரெக்டா ஓட்டு, உயர் ஜாதி ஓட்டு, ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஓட்டு, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டு, அப்புறம் பட்டியலினத்த ஒரு ஓட்டு, அது 3 கரெக்டா வாங்கி அவங்க வின் பண்ணிட்டாங்க. 70% ஓட்டை டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அதுல வந்து அப்படியும் பாத்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து அதிகமான ஓட்டு வாங்கினது வந்து பீகார்ல யாருன்னு பாத்தீங்கன்னா RJD தான். 1.25 கோடி, 1,23,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23% வாங்கியிருக்காங்க. வேற வந்து இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? பாஜக 20% தான் வாங்கியிருக்காங்க. JDயும் 20% தான் வாங்கியிருக்காங்க. 20% ஓட்டு தான் வாங்கி, தனித்து பாத்தீங்கன்னா 23% வாங்கியிருக்காங்க. ஆனா சீட்டு பாத்தீங்கன்னா 25 சீட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க 20% ஓட்டை வாங்கிட்டு அவங்க 89 சீட்டோ 85 சீட்டோ வாங்கி போயிட்டாங்க. அதனால சீட்டுக்கும் அந்த வாங்குற ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை வந்து ஒழுங்கா ரிலேட் பண்ண முடியல. ஆக்சுவலா 23% ஓட்டு வாங்கி சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. 20% ஓட்டு வாங்கிட்டு 85 சீட்லாம் வாங்குறாங்க. அப்ப எப்படி கணக்கு? அது ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யார் அதிகமான ஓட்டு வாங்கினாலும் அவங்க வின் பண்ணுவாங்க. அதை விட ஒரு ஓட்டு ஒருத்தன் கம்மியா வாங்கியிருந்தாலும் தோத்தவன் தான். அந்த மாதிரி ஒரு ஓட்டு கம்மியா வாங்கியிருந்தாலும் ஓட்டு எடுத்துதல கணக்காகுமே தவிர தோல்வி தானே. அந்த ஓட்டு எடுத்துல கணக்காகும் போது அது பர்சன்டேஜ் கூடும். ஆனா தோல்வி, ஒரு ஓட்டுல தோல்வி அடைஞ்சிட்டான்ற போது இடங்கள் போயிடும் இல்லையா? அதனால வந்து இது ஒன்றும் பெரிய தோல்விலாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கீனா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் முன்னாடியே வேலை செஞ்சு பூத் லெவல்ல ஆளுங்கள் எல்லாம் போட்டு வேலை செய்யணும். அவங்களுக்கு 30,000 பூத்துல காங்கிரஸுக்கு RJDக்கு ஆளே கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. நிதிஷ்குமாரை தவிர்த்து விட்டு வேறொரு வேட்பாளரை நிறுத்த அந்த ஒரு ஆப்ஷனை பாஜக கையில் எடுக்குமா சார்? அந்த ஆட்டத்தை இப்போ பண்ண மாட்டாங்க. அந்த ஆட்டத்தை, இப்ப இருக்கிற ஆட்டத்தை கலைக்க மாட்டாங்க. அது பண்ணா வந்து தேன்கூட்டுல கை வச்ச மாதிரி ஆயிடும் அது கடைசியில. அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா தற்சமயத்துக்கு நிதிஷ்குமாரை வந்து ஒத்துப்பாங்க. கடைசி நேரத்துல மோடி கூட நிதிஷ்குமார் தானே சொன்னாரு முதலமைச்சர்னு, கடைசி நேரத்துல சொன்னார் அவர். தற்சமயம் அவரை வச்சுருவாங்க, அலோவ் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கியமான இலாக்காலாம் வாங்கிடுவாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நிதிஷ்குமாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடைச்சல் கொடுப்பாங்க. அவர் மேல அழுத்தம் கொடுப்பாங்க, அவரை குடைச்சல் கொடுப்பாங்க. அவரை வந்து அவருக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அவரா தானா வெறுத்து போற அளவுக்கு பண்ணுவாங்க. அது இப்ப இல்ல, அது கொஞ்சம் மாசம் ஆகும். முதலமைச்சர் பதவியை பாஜக பிடிக்காம விடவே மாட்டாங்க சார். தற்சமயத்துக்கு நிதிஷ்குமாரை வைப்பாங்க. ஆட்டத்தை வந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசணும். நன்றி சார். தேங்க்யூ சார்.